ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பர் டேஸ்ட்டான புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே 2 சின்ன சைஸ் புடலங்காய் எடுத்திருக்கேன். அதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அந்த சீடை எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் இங்கே தண்ணியில் போட்டு வச்சிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் பாசிப்பயிர் எடுத்து ஊற வச்சிடுறேன். இது ஊறட்டும். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் 2 மிளகாயும் போட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக அந்த எண்ணெயில் இது வதங்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாசி பயிரையும் எடுத்து இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவே போதும் அது வேகிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் துருவின தேங்காய், அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னா சூப்பரான புடலங்காய் பொரியல் அழகாக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.